This is video sponsored by Buymood Shopping app. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு pan எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் துருவன வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறீங்களோ அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வெள்ளை பாகலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த தண்ணியில் வெல்லம் நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ கரைஞ்ச வெல்லத்தை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து செய்ய வேண்டியது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை நல்லா நெய்யிலேயே பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயையும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு நீங்கள் முடிஞ்ச வரையுமே நெய் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி குக்கிங் ஆயில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதையும் வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ரவையை அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ரவையோட கலர் லேசாக மாற வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த நெய்யில் வறுபடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வெள்ளை தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. 1 கப் ரவை, 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 3 கப் அளவுக்கு தண்ணி, இதுதான் சரியான அளவு. இப்போ வெள்ளை தண்ணியை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம ரவையை வறுத்துட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டி தட்டாமல் இந்த மாதிரி நல்லா வெந்து சூப்பராக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ரவை எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பையும் தேங்காய் துருவலையும் நம்ம இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டான செட்டிநாடு ஸ்டைல் ரங்கூன் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செட்டிநாடு ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்வீட் கூட. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு இதை மாற்றி சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக 1 கப் ரவையை வச்சு செட்டிநாடு ஸ்டைல் ரங்கூன் புட்டு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ஸ்வீட்டை வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.